வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்குறோம். இந்த கான்செப்டை நமக்கு கொண்டு வந்தவர் ஆல்ஃப்ரட் மார்ஷல். இது என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் வெல்ஃபேர் தட் பீப்புள் கெயின் ஃப்ரம் கன்சியூமிங் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இதை அந்த குட்ஸையோ அந்த சர்வீஸையோ அந்த கன்சியூமர் யூஸ் பண்ணுறதுனால அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெல்ஃபேரை தான் கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது பெனிஃபிட் ஒரு பையருக்கு என்ன கிடைக்கிது ஒரு மார்க்கெட்டில் அதை வாங்கிறதுனால அதை தான் சொல்கிறோம். அப்போ இந்த கான்செப்டுங்கிறது நமக்கு எக்கனாமிக்ஸுக்கு மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா டெசிஷன் மேக்கிங் ஆஃப் அ ஃபர்ம் இந்த கான்செப்டை வச்சு தான் செய்கிறாங்க. அப்போ டிமாண்ட் ஒரு கமாடிட்டிக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னா, யூட்டிலிட்டி ஆஃப் த கமாடிட்டி டு த கன்சியூமர் தான். கன்சியூமருக்கு அந்த கமாடிட்டி ரொம்ப யூட்டிலிட்டி கொடுத்ததுன்னா அவருக்கு என்ன ப்ரைஸை கொடுத்து கூட அந்த கமாடிட்டியை வாங்க பார்ப்பார். அதே அந்த கமாடிட்டி அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு தோணுச்சுன்னா அவர் என்ன ப்ரைஸ் கொடுத்தாலும் அந்த என்ன சீப்பாக இருந்தாலும் அதை வாங்கிறதுக்கு போக மாட்டார். அப்போ வில்லிங்னஸ் டு பே அண்ட் கெட் த கமாடிட்டிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட கன்சியூமரோட யூட்டிலிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இதுதான் அந்த டிமாண்ட் கர்வை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ப்ரைஸ் ஈக்குவலாக இருந்தாலோ லெஸ் தேன் அந்த அவருடைய வில்லிங்னஸ்க்கு லெஸ் தேனாவோ இருந்தாலோ ஈக்குவலாக இருந்தாலும் அந்த பொட்டென்ஷியல் கன்சியூமர் எவ்வளோ கமாடிட்டியை வாங்குறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு டிமாண்ட் கர்வ் இருக்குது. அப்போது காமன் நாலேஜ் அந்த கன்சியூமருக்கு ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா, ஹீ இஸ் ரெடி டு பே. If he is happy with the product, he is ready to pay more for goods than what actually he pays for them. அதாவது அவருக்கு அந்த ப்ரைஸ் கொடுக்கறத விட இன்னும் கூட அதிகமாக கொடுக்கக்கூட அவர் ரெடி. ஏன்னா அந்த ப்ராடக்ட் அவருக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக தோணுது. இந்த எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவருக்கு கிடைக்கிது இல்லையா, அதை தான் நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் அமௌண்ட் தட் கன்சியூமர்ஸ் ஆர் வில்லிங் அண்ட் ஏபிள் டு பே ஃபார் அ குட் ஆஃப் சர்வீஸ் and the total amount that they actually do pay. மார்க்கெட் ப்ரைஸை காட்டிலும் அவர் என்ன ப்ரைஸ் அதிகமாக கொடுக்க விரும்புகிறாரு, வாட் ஹீ இஸ் ரெடி டு பே மைனஸ் வாட் ஹீ ஆக்சுவலி பேஸை தான் கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஆல்ஃப்ரட் மார்ஷல். இங்கே இந்த கான்செப்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ் எப்படி டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டியில் தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு தெரியும் மார்ஜினல் யூட்டிலிட்டினா ஒரு ப்ராடக்டை கன்சியூம் பண்ண அதனுடைய யூட்டிலிட்டி குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறோம். பட் கன்சியூமர் எப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கார் அப்படின்னா, அவர் கொடுக்குற ப்ரைஸுக்கு அவருக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல அது ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். தட் இட் இஸ் ஈக்குவல் டு த ப்ரைஸ். அப்போ அங்கே பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்குது மார்க்கெட்டில். பிகாஸ் அந்த யூனிட்டுக்கு எல்லாத்துக்கும் சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ இவர் வாங்குறப்ப அவருக்கு அதில் ஒரு எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி வருது, அது வரைக்கும் மார்ஜின் வரைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி ஆர் த எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸை தான் நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ்னு சொல்கிறோம். இப்போ டேபிள் 7 மெஷர்மெண்ட் ஆஃப் கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறது நம்ம பேஜ் நம்பர் 2.55 பார்க்குறோம். யூனிட்ஸ் ஒரு ஃபஸ்ட் காலமில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மார்ஜினல் யூட்டிலிட்டி, தட் இஸ் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கெயின்டு ப்ரைஸு கன்சியூமர் சர்ப்ளஸ். இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டை வாங்கும்போது அவர் ப்ரைஸ் 20 rupees கொடுத்து வாங்குறாரு. அவருக்கு ஹாப்பினஸ் 30 units கிடைக்கிது. இல்லை மணி ஒர்த்தில் இங்கே கொடுத்துருக்காங்க 30 rupees worth ஹாப்பினஸ். தட் மீன்ஸ் ஹீ இஸ் ரெடி டு பே 30 rupees பட் இஸ் பேயிங் ஒன்லி 20 rupees. அப்போ கன்சியூமர் சர்ப்ளஸ் அங்கே 10. செகண்ட் யூனிட்டை வாங்கும்போது 20 rupees தான். அப்போவும் ப்ரைஸ் ரிமைன்ஸ் த சேம் எல்லா இடத்துலையும். செகண்ட் டைம் அந்த மூவி அவர் பார்க்கும்போது அவருக்கு அது ஒர்த்து 28 rupees தெரியுது. முதல்ல 30 rupees தெரிஞ்சது, இப்போ 28 rupeesக்கு வருது. அப்போ ஆக்சுவல் ப்ரைஸ் அண்ட் வாட் ஹீ ரியலி பேஸ்க்கு நடுவில் 8 rupees டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேர்டு டைம் பார்க்கும்போது 20-26, அப்போ 6. ஃபோர்த் யூனிட் 20-24, 4. ஃபிஃப்த்து 20-22 டிஃப்ரென்ஸ் 2. அடுத்ததில் 20-20 ஹீ இஸ் இன் ஈக்குலிபிரியம். அவர் கொடுக்க நினைக்கிற விலையும் 20 தான், அவருக்கு கிடைக்கிற யூட்டிலிட்டியும் 20 தான் ப்ரைஸ் வேல்யூவில். ஸோ 20 வாட் ஹீ பேஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ரெடி டு பே. ஆனால் அடுத்ததில் இவர் கொடுக்கறது 20 இருந்தாலும் ஹீ திங்ஸ் இட் இஸ் ஒர்த் ஒன்லி 18. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டியும் டிமினிஷ் ஆகிட்டு தான் போகுது ஒரு ஸ்டேஜில்.
அப்போ அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டிங்கிறது அந்த ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டியை நம்ம பார்த்துட்டே வரும்போது ஒரு 20 ரூபாய்க்கு அவருக்கு டோட்டல் சர்ப்ளஸ் இப்படியே லெஸ் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு வந்து கன்சூமர் சர்ப்ளஸ் 10 இருந்தது, அப்புறம் 8 இருந்தது, அப்புறம் 6, 4, 2 ஃபைனலி 0 ஆகிடுச்சு. அப்போது ஒரு 20 rupees இருக்கும்போது அவருடைய டோட்டல் சர்ப்ளஸ் 30 rupees. அப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் கன்சூமர் சர்ப்ளஸ்ங்கிறது அந்த டிமாண்ட் கர்வுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டடாக தான் போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். டிமாண்ட் கர்வுங்கிறது எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது? பையர்ஸ் வில்லிங்னஸ் டு பை. இதை வந்து நம்ம வச்சு அவருடைய சர்ப்ளஸ் கன்சூமர் சர்ப்ளஸையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஹைட் ஆஃப் த டிமாண்ட் கர்வுங்கிறது அந்த வேல்யூ பையர்ஸ் அந்த பொருளை வாங்கிறதுக்கு அவருக்கு இருக்கிற வில்லிங்னஸை காட்டுது. இந்த வில்லிங்னஸ் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டில் அவர் கொடுக்குற ப்ரைஸாகவும் நம்ம பார்க்குறோம். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரியல் ப்ரைஸ் தட் he gives and his willingness to pay is the net gain to the consumer. அதாவது இண்டிவிஜுவலுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா கெயினை கொடுக்குது. அதை தான் கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ டோட்டல் கன்சியூமர் சர்ப்ளஸ் இந்த மார்க்கெட்டுங்கிறது அவருடைய இண்டிவிஜுவல் கன்சியூமர் சர்ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற கன்சியூமர்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா அதுதான் ஒரு மார்க்கெட்டுடைய கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து மார்க்கெட் டிமாண்டுக்கோட கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை தான் அது கிராஃபில் காட்டுது. அப்போ அந்த கன்சூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது நமக்கு 2 இண்டிவிஜுவலுடைய சர்ப்ளஸையும் நம்ம அதிலேருந்து டிரைவ் பண்ணலாம், மார்க்கெட்டுடைய டோட்டல் கன்சூமர் சர்ப்ளஸையும் நம்ம அதில் இன்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் ஏரியா பிலோ த டிமாண்ட் கர்வ் அண்ட் அபவ் த ப்ரைஸ் இஸ் த சம் ஆஃப் த கன்சூமர் சர்ப்ளஸ் ஃபார் ஆல் பையர்ஸ் இன் த மார்க்கெட். இந்த கான்செப்டை நம்ம கிராஃபிக்கலாக ஃபிகர் 15 பேஜ் நம்பர் 2.57 பார்க்குறோம். எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆஃப் கமாடிட்டி பார்க்குறோம். ஒய் ஆக்சிஸில் பார்த்தா அதனுடைய ப்ரைஸ் அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டியை பார்க்குறோம். நம்ம எம்யூ அப்படிங்கிறது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ். அது பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கில் தான் வருது. கன்சியூமர் பைஸ் மோர் யூனிட் ஆஃப் த கமாடிட்டி. வாங்க அவர் நிறைய கமாடிட்டிஸை வாங்க அவருடைய யூட்டிலிட்டி என்ன ஆகிட்டே வருது? ஃபால் ஆகிட்டே வருது. அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது அந்த பர்சன் வந்து எவ்வளோ ப்ரைஸை ஹீ இஸ் வில்லிங் டு பே, எதை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. ஓபிங்கிறது ப்ரைஸாக நம்ம பார்த்தோம்னா இதுதான் அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸு. கன்சியூமர் எப்போ ஈக்குலிபிரியத்தில் இருக்கார்? when he buys OQ quantity of the goods paying OP price. அப்போ ஆறுங்கிற அந்த பாயிண்ட்டு இது ரெண்டும் மீட் ஆகுது. ஓபிங்கிறதும் ஓகேங்கிறதும் மீட் ஆகுது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பிளாட்டிங்கில். அதுதான் ஈக்லிபிரியம் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ லாஸ்ட் யூனிட் Qth யூனிட் அவருக்கு ஒன்றும் அடிஷ்னலாக சர்ப்ளஸை கொடுக்கல. இங்கே அவருடைய ப்ரைஸ் பெய்ட் இஸ் ஈக்குவல் டு த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் த Qth யூனிட்னு பார்க்குறோம். அப்போ இந்த எல்லா யூனிட்டுக்கும் முன்னால் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து கிரேட்டராக இருந்திருக்கு. பட் அந்த இடத்துக்கு வரும்போது அவருடைய கன்சூமர் சர்ப்ளஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஃபிகர் 15 டோட்டல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது எதுன்னா இந்த அண்டர் த மார்ஜினல் யூட்டிலிட்டி கர்வ் அப் டு த பாயிண்ட் Q, தட் இஸ் ODRQ. இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி டோட்டல் யூட்டிலிட்டி கர்வ்னு சொல்கிறோம். அப்போ இங்கே ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஓபின்னா கன்சியூமர் ஆக்சுவலி பேஸ் OPRQ. அந்த இதுதான் ப்ரைஸ், அந்த பாயிண்ட்டு தான் அவருக்கு ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுங்கிறோம். இங்கே வந்து இது வரைக்கும் இந்த கன்சியூமர் டிரைவ்ஸ் எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டி ஈக்குவல் டு DPR. அந்த ரெக்டாங்கிள்க்கு மேலே இருக்கிற ட்ரையாங்கிள் DPRங்கிறது வந்து அவர் கெயின் பண்ணுற எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதை தான் கன்சூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். The portion of demand curve RD1 is not relevant for our consumer as less than PX in this part, and therefore the consumer will not buy any quantity beyond Q. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அவர் என்ன குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண மாட்டார். ஏன்னா அங்கே அவருடைய மார்ஜினல் யூட்டிலிட்டி அல்லது அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது அவர் கொடுக்குற ப்ரைஸுக்கும் அவர் வில்லிங்காக இருக்கிற ப்ரைஸுக்கும் மேட்ச் ஆகிடுது. அதனால் அதுக்கு கீழே போகும்போது அவர் எந்த கமாடிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாருங்கிறது அந்த கிராஃப் சொல்லுது. அப்போ இந்த கன்சியூமர் வெல்ஃபேருங்கிறது ஒரு கமாடிட்டியில் டிரைவ் ஆகிறது எப்படின்னா அந்த ப்ராடக்ட்னால அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது
அப்படிங்கிறதும் மைனஸ் அந்த வாட் த கன்சியூமர் பெய்டு டு பை த குட்ஸ். அந்த ரெண்டையுமே மணி வேல்யூவில் டிரைவ் பண்ணால் அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம கன்சியூமர் வெல்ஃபேர், கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் த பையர்ஸ் நெட் கெயின். இப்போ இதை ட்ரையாங்குலர் ஏரியா பிலோ த டிமாண்ட் கர்வ் அண்ட் அபவ் த ப்ரைஸ் லைன், அதை தான் நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ சைஸ் ஆஃப் த கன்சியூமர் சர்ப்ளஸ் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ப்ரைஸ் ஆஃப் த குட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இந்த ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் டிக்ரீஸ் ஆகிடும். ஃபால் இன் த ப்ரைஸ் இன்க்ரீசஸ் கன்சியூமர் சர்ப்ளஸ். இது ரெண்டுமே இன்வர்ஸாக இருக்குது. அப்போது ஹையர் த ப்ரைஸ் ரிசல்ட்ஸ் இன் அ ஸ்மால் கன்சியூமர் சர்ப்ளஸ் அண்ட் லோவர் த ப்ரைஸ் generates a large consumer surplus ன்னு சொல்லணும். அப்போ சேஞ்ச் இன் த கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஃபால் இன் ப்ரைஸுங்கிறது தான் நம்ம ஃபிகர் 16 பார்க்குறோம். ப்ரைஸோட ஃபாலில் இவரோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அங்கே குவான்டிட்டி Q1க்கு போகுது, ஓக்யூலேருந்து ஓபியிலேருந்து ப்ரைஸ் OP1க்கு டிமாண்டு ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்போது. அப்போ அங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இவருடைய கன்சியூமர் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதே P1லேருந்து Pக்கு ப்ரைஸ் ரைஸ் ஆகும்போது OQ1லேருந்து OQக்கு கமாடிட்டி டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போ அவருக்கு அங்கே கன்சியூமர் சர்ப்ளஸ்ங்கிறதும் டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை இந்த ஃபிகர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. Fall in the price from P to P1 increases consumer surplus from APE to AP1F. அப்போ இன்க்ரீஸ் இந்த கன்சியூமர் சர்ப்ளஸில் நமக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்குது. இன்க்ரீஸ் இன் கன்சியூமர் சர்ப்ளஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பையர்ஸ், அதாவது ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்க ப்ரைஸ் P அப்படிங்கிறத நம்ம ரெக்டாங்கிள் Bயில் பார்க்குறோம். சின்ன ரெக்டாங்கிள் நமக்கு ரெக்டாங்கிள் B, அதாவது Pங்கிற ப்ரைஸில் வாங்கிட்டு இருந்த பையர்ஸுக்கு இருந்த கன்சியூமர் சர்ப்ளஸ். அடுத்தது நியூ பையர்ஸ் P1க்கு இறங்கின பின்னால் நியூ பையர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த அடிஷ்னலாக இருக்கிறத தான் C காட்டுது. கன்சியூமர் சர்ப்ளஸுங்கிறது அந்த புது பையர்ஸ்க்கு கிடைக்கிறது சின்ன ட்ரையாங்கிள் கன்சியூமர் Cங்கிறது காட்டுது. இப்போ இதில் எங்கெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வெல்ஃபேர் ஆஃப் த கெயின் தட் கன்சியூமர்ஸ் கெட். இது பிஸ்னஸ் ஃபார்முக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு டைப் ஆஃப் செக்மெண்ட் ஆஃப் கன்சியூமர்ஸுக்கு கிடைக்கக்கூடியது. அப்போ லார்ஜ் சர்ப்ளஸ் யாருக்கு கிடைக்குதோ அவங்க நிறைய ரிப்பீட்டடாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸ். செகண்ட் ஒன் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் சர்ப்ளஸ் ஒரு பிஸ்னஸ் மேனேஜர்ஸுக்கு டெசிஷன் மேக்கிங் அபவுட் ப்ரைஸஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ் என்ன எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வச்சுருக்காங்க அந்த மார்க்கெட் செக்மெண்ட்டில் என்ன ப்ரைஸ் அவங்க ரெடியாக இருக்காங்க விற்கிறதுக்குன்னு பார்க்கும்போது அதை வச்சு தான் ஒரு ப்ரைஸ் டிஸ்கிரிமினேஷனை இவங்க ப்ராஃபிட் மேக்கிங்க்கு டெசிஷன் மேக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். மூணாவது, லார்ஜ் ஸ்கேலில் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கணும்னு சொன்னால் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸை மனசில் வச்சுக்கணும். அதனால் கன்சியூமர் சர்ப்ளஸ் தான் இந்த பெனிஃபிட்டுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் ஒன் இஸ் கன்சியூமர் சர்ப்ளஸுங்கிற ஃபேக்ட் அந்த நாலேஜ் ஒரு ஃபார்முக்கு ப்ராடக்ட் ப்ரைஸை ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னால் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்கும். அப்போ கன்சியூமர்ஸ் கொஞ்சம் சர்ப்ளஸ் தான் என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னும் ஹையர் த ப்ரைஸ் போனால் அவங்க அந்த ப்ரைஸை அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஃபார்ம் ஒரு கம்மி சேல்ஸை பண்ணி அந்த ப்ரைஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணால் அவருக்கு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆயிருங்கிறத வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சேல் பண்ணணும். அதே மாதிரி கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு அந்த டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கும் அந்த கமாடிட்டியை பற்றி எவ்வளோ ப்ராடக்டை வாங்குகிறாங்க அதை கர்டைல் பண்ணணுமா, அதை வெல்ஃபேருக்கு இருக்கா சிட்டிசன்ஸ்க்கு, அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இருக்கணுமா இல்லையாங்கிறதுக்கும் டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் நமக்கு இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய லிமிட்டேஷன்ஸை பார்க்குறோம். இது இல்லூஷரி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லூஷரினா இது ஒரு இமேஜினரியாக தான் இருக்கும் அப்படின்னு. ரியல் லைஃப்பில் கம்ப்யூட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறத நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உண்மைதான், அதை ப்ரிசைஸாக மெஷர் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு குவான்டிட்டி ஒரு யூனிட்ஸுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லை நமக்கு. அதே மாதிரி நெசசரிஸ்ன்னு வரும்போது கண்டிப்பாக மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் த ஃபஸ்ட் ஃபியூ யூனிட்ஸ் லார்ஜராக தான் இருக்கும்.
அதே சர்ப்ளஸ் கன்சூமர் சர்ப்ளஸ்ங்கிறது அங்கே இன்ஃபினிட்டாக தான் போகும், ஏன்னா நெசசரி குட்ஸு. கன்சூமர் சர்ப்ளஸ் ஃப்ரம் அ கமாடிட்டி அப்படிங்கிறது சப்ஸ்டிடியூட்டால் கிடைக்கக்கூடிய ஒரு சர்ப்ளஸ்னால் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதும் ஒன்று. ரெண்டாவது, ஒரு கான்ஸ்பிஷியஸ் குட்ஸு ப்ரெஸ்டீஜியஸ் வேல்யூ குட்ஸுக்கெல்லாம் இந்த யூனிட் டிரைவ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ஒரு டைமண்ட் ஒன்று கிடச்சா சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரெண்டாவது கிடச்சா இன்னும் ஹையர், அப்படி தான் இருக்கும். இங்கே யூட்டிலிட்டி அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் மணி டேர்ம்ஸில் நம்ம இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டியை நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஆகையினால நமக்கு இது சரியான அசம்ஷனாக தெரியாது, அன்ரியலிஸ்டிக் கான்செப்டாக தான் இருக்குது. இந்த கான்செப்டுங்கிறது யூட்டிலிட்டியை மணிலேயோ அதர் இதுலேயோ பண்ணலாம் அப்படிங்கிறதா தான் நம்ம அஸ்யூம் பண்ணுறோம். ஆனால் எக்கானமிஸ்ட் இது முடியும்னு நம்புகிறாங்க. மாடர்ன் எக்கானமிஸ்ட் இது இந்த மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணியோ ஆர் அதர்வைஸ் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு மாடர்ன் எக்கானமிஸ்ட் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய லிமிட்டேஷன்ஸை நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு ஆடியோவில் நம்ம இதோட நிறுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆடியோவில் நம்ம நெக்ஸ்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸை பார்ப்போம். தேங்க்யூ.